மேகங்களுக்கு நடுவில் எந்த ஒரு டர்புலன்ஸும் இல்லாமல் அமைதியாக பறந்துட்டுருக்கு அந்த ஃப்ளைட். திடீர்னு ஒரு குரல், இந்த பிளேனில் யாராவது டாக்டர்ஸ் இருக்கீங்களா? எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. 67 வயசு தோரத்தி நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. தோரத்தி ஃப்ளெச்சர் அவங்க சொந்த மகளோட வெட்டிங்க்காக லிவர்பூலில் இருந்து ஃப்ளாரிடாவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சடனாக பின் முதுகில் ஒரு வலி, நெஞ்சு பயங்கரமாக வலிக்குது. அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அட என்னங்க இது, நடுவானத்தில் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டா? இந்த டைமில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஆனால் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியே ஆகணுமே. க்ரூ மெம்பர்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. டாக்டர்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை கேட்ட அடுத்த செகண்ட் 1 இல்லை 2 இல்லை 15 கார்டியாலஜிஸ்ட் ஒரே நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. தாரத்தியை அவங்க செக் பண்ணுறாங்க. பட் அவங்களோட கண்டிஷன் ஸ்டேபிளாக இல்லை. உடனே பிளேனை நார்த் கரோலினாவில் லேண்ட் பண்ணி அவங்கள ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. ஒரே பிளேனில் எப்படி 15 டாக்டர்ஸ் போர்டாக இருக்க முடியும்? ஆர் யூ சீரியஸ்? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு. ஃபைனலாக அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஓர்லாண்டோவில் நடக்கிற ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போர்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. இங்கே தாரத்திக்கு லக்க கடவுள் நடுவானத்தில் பறந்துட்டுருக்க ஃப்ளைட்டோட ரூஃபை பிச்சுக்கிட்டு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். லக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?